सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्तिकम् கூந்தல் கருப்பு குங்குமம் சிகப்பு யாருக்கும் தெரியாதா? அவ பாடுறா, உனக்கு ஏன் கோவம் வருது? குரங்கு கூட உட்கார வச்சு தலை வரலாம், உங்களுக்கு தலை வர என்னால முடியலம்மா. மல்லிகா, அல்லி வாங்கடே. மல்லிகா, அப்பா வந்தாச்சு. அப்பா வந்தாச்சு. அப்பா எனக்கு பென்சில் வாங்கிட்டு வந்தீங்களாப்பா? வளையல் வாங்கிட்டு வந்தீங்களாப்பா? நோட் புக் வாங்கிட்டு வந்தீங்களாப்பா? பேனா கேட்டேன், வாங்கிட்டு வந்தீங்களா? அப்பா நீ கேட்டதும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மல்லிகா, யார் யார் என்ன கேட்டாங்களோ அவ்வளவு இதுல இருக்கு, அவங்க உங்களுக்கு கொடுத்துருமா? இந்த சரிப்பா, லவ்ல வாங்கடி. ஜானகி, பூக்கடையில போய் 20 முழம் பூ கொடுறான்னு. ஏன் சார் கோவில் ஏதாவது விசேஷமானு கேக்குறான். புத்தக கடையில போய் 2 நோட்டு கொடுறான்னா, ஏன் சார் பொட்டி கடை வைக்க போறீங்களான்னு கேக்குறான். 6 பெண்களை பெத்தாலும் பெத்தோம், ஒவ்வொரு கடையில ஏதாவது சாமான் வாங்கணும்னா கூட வெக்கமா போகுது. அதை அப்பவே இல்ல யோசிச்சிருக்கணும். அது இருக்கட்டும், அம்மனுக்கு சாத்த பாவாடை துணி சொல்லி இருந்தேன், வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? அதை மறப்பனா? அதைத்தான் முதல்ல வாங்கினேன். இந்தா. என்னங்க, ஒரு 1/2 நாள் லீவ் போட்டு வந்துருங்க, கோவிலுக்கு போயிட்டு வந்துருவோம். லீவ் வேட்டா பங்காரசாமி என்ன சொல்றானோ? ஆனா பஸ் ஓனர் பங்காரசாமி பேசுறேன்னு சொல்லி அவருக்கு தெரியும். வணக்கம் முதலாளி. நாயுடுவா, வா. என்னயா பஸ் எல்லாம் எப்படி ஓடுது? கலெக்ஷன் எப்படி இருக்கு? பஸ் எல்லாம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, கலெக்ஷன் எல்லாம் நல்லா தான் ஆகுது. ஆனா உங்க பையங்க போக்கு தான் சரியா இல்ல. ஏன் கலெக்ஷன் எடுத்து செலவழிச்சுறாங்களா? அதெல்லாம் இல்லைங்க, வாசல்ல உட்காந்துக்கிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்களே கூப்பிட்டு கேளுங்க. வாசல்ல உட்காந்துக்கிட்டு கோலங்கலம் போடுறாங்களா? அட கந்தசாமி, சின்னசாமி, ஏடா உங்களை பத்தி புகார் பண்றாரு நாயுடு. வாசல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தா. கணக்கா? அட பாவி, கணக்கு போடுறது ஒரு தப்பா ஐயா? அது தப்பு இல்லைங்க, என்ன கணக்கு போட்டாங்கன்னு கொஞ்சம் விவரமா கேளுங்களேன். என்னடா கணக்கு? வீட்டு கணக்குப்பா. வீட்டு கணக்கா?
ஆமாப்பா, நமக்கு 5 வீடு இருக்குது. நீங்க திடீர்னு செத்துட்டா எப்படி பங்கு பிரிக்கிறதுன்னு இப்பவே நாங்க கணக்கு போட்டு பார்த்தோம். எப்படி பார்த்தாலும் ஒரு வீடு இடிக்குது. என்ன செய்யலாம்? கேட்டீங்களா? நீங்க உயிரோடு இருக்கும்போது இப்படி கணக்கு போடுதுங்களே, எதிர்காலத்துல இவங்க எப்படிங்க உருப்பிடுவாங்க? சும்மாரியா, உருப்புறதுக்கு தானே முன்னேற்பாடோட இருக்கானுங்க. டேய், 5 வீடு இருக்குல்ல, ஆளுக்கு 2 வீடா எடுத்துக்கங்க. அப்படி பார்த்தாலும் ஒரு வீடு மிச்சம் இருக்கேப்பா. அதுக்கு தானே வர்றேன். நான் செத்து போனா அதுல என்ன சமாதி வைங்க. அதே இந்த யோசனை நமக்கு வரலையே. அதுக்கெல்லாம் பழக்கம் வேணும்டா நாயுடு. நீ என் குடும்பத்தை பத்தி கவலைப்படாத. நான் ஜான பெத்தாலும் ஆணை பெத்தவன். நீ ஆறும் பொண்ணா பெத்தவன். நீ தான் கவலைப்படணும். சரிங்க, எனக்கு ஒரு 6 நாள் லீவ் கொடுங்க. எங்க போற? அம்பாள் கோயில் ஒரு பிரார்த்தனை, அதுக்காக போகணும். அது என்னது எப்ப பார்த்தாலும் அம்பா அம்பான்ற? அவதானுங்க எங்களை வாழ வைக்கிறா. ஏயா, சம்பளம் கொடுக்கறவன் நானு, அம்பா வாழ வைக்கிறாளா? போ போ. நன்றிங்க, வர. சரி, சரி. அப்பா, ஆ. இவர் பஸ்ஸுக்கு டிக்கெட் விக்கிறத விட ஆ. கோயில்ல அர்ச்சனை டிக்கெட் விக்கலாம். குட் மார்னிங். ஹாய், குட் மார்னிங். How are you, ma'am? ஃபைன். ஜூலி, இவர்தான் எங்க அப்பா. Hello. How do you do? யாராது? ஜூலி, ஜூலி. ஜூலிக்கு இங்க என்ன ஜோலி? சமயக்காரி வேணும் நீ தானே சொன்ன. அட பாவிகளா, சமயக்காரிய கேட்ட சர்க்கஸ் காரிய கூடாது நிறுத்துறீங்களே. விவரம் தெரியாம பேசுற. இவன் மேல்நாட்டு சமயக்காரி. தண்ணி இல்லாமலே வேக வைப்பா, எண்ணெய் இல்லாமலே வறுப்பா. அரிசி இல்லாமலே சோறு சமைப்பாளா? ஆனா அடுப்பே தேவையில்லைன்ற. நல்ல சமயக்காரிதான். ஜூலி, நீ எங்க குடி இருக்கிற? உங்க வீட்டு மேலதான். வீட்டு மேலையா? பார்த்தா தெரியுது. மாறி மாறி போய் வாடகை எல்லாம் வசூல் பண்ணிட்டு வாங்க. அனுப்பிச்சிருவே நீ. அப்பா, ஆளுக்கு 20 ரூபா கொடுத்தாதான் நாங்க போவோம். சமயத்துல கழுத்து அறுப்பீங்களே. ஐயோ ஐயோ, இந்தா 10 ரூபா வச்சுக்கிட்டு போங்க. 10. அப்ப 10 நிமிஷத்துல திரும்பிடுவோம். ஏன் அதுக்குள்ள அவசரம்? அப்ப கணிச்சனா கூட காலையில வாரம். உதேவிங்க. இந்தா 100 ரூபாய் வச்சுக்க, பட்டா கொடு. 100. அப்ப வட்டா டாடா. ஜூலி, அப்பா பாத்துக்க. நான் பாத்துக்கிறேன். அது ஓன் சௌகரியம். நீ போ. வாடா. ஜூலி, வா. இப்படி உட்கார். Thank you. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உன்னை பார்த்தா எனக்கு என் செத்து போன பொண்டாட்டி ஞாபகம் வருது. எனக்கும் உங்கள் ஃபேஸ் பார்க்கும்போது சத்து போன என் முதல் ஹஸ்பண்ட் தான் ஞாபகம் வருது. என்ன பொருத்தம் பாத்தியா? நம்ம 2 பேருமே விதவைங்க. உனக்கு புருஷன் இல்ல, எனக்கு பொண்டாட்டி இல்ல. ஒண்ணு செஞ்சா என்ன? என்ன? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன? What? என்னடா வந்தது வராதுமா இப்படி பளிச்சுன்னு கேக்குறானேன்னு பாக்குறியா? நான் ஒரு வெகுளி. எதையும் ஓப்பனா கேட்டுடுவேன். சம்மதமா இல்லையா? எனக்கு வெக்கமா இருக்கு. நல்லா வெக்கப்படுறேன். ஆமா, போ, எல்லாம் சரியா போயிடும். நல்லூர், புதூர், காட்டூர், கோயம்புத்தூர். நல்லூர், புதூர், காட்டூர், கோயம்புத்தூர். ஏறுங்கம்மா. ராஜா சார், நான் இன்னைக்கு மத்தியானம் கோவிலுக்கு போறதுக்காக லீவ் போட்டிருக்கேன். இதுல கலெக்ஷன் எல்லாம் இருக்கு. டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியாச்சு. மத்தெல்லாம் நீ பாத்துக்க. ஆகட்டும் சார். என்ன ரவி, வண்டி எடுக்கலாமா? இருடா, வர வேண்டியவங்க வராம நான் வண்டி எடுக்க மாட்டேன். இந்த குமுதாவோட அழகை பாத்தியாடா? ஆண்டவன் படைப்புலயே இது ஒரு ஸ்பெஷல். அடே அடே அடே, இது அத்தனையும் நம்ம அழகி சாரோட படைப்பு கேட்டா. அவருக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம வேலை போயிடும். நல்லூர், புதூர், காட்டூர், கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். ஏமா இவ்வளவு நேரம்? நாங்க என்னப்பா பண்றது? அம்மா டிஃபன் கட்டி கொடுக்கவே எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு தெரியுமா? என்னப்பா அழகிரி? என்ன முதலியார், எப்படி இருக்க? சௌக்கியமா? நான் சௌக்கியமா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் ஏதோ காலம் போயிட்டு இருக்கப்பா. இந்த பங்காரு பஸ்ல தான் டைம் கீப்பரா இருக்கேன். நல்ல வசதியா இருந்தியப்பா. என்ன செய்யறது, குழந்தை குட்டி எல்லாம் அதிகமாயி போச்சு. எத்தனை குழந்தைங்க? 6 குழந்தைங்க. ஆணத்தனை பொண்ணத்தனை? 6 பெண்கள் தான். 6 பொண்ணா? ஆமா, இதுங்களை எப்படியப்பா கரை சேர்க்க போற? எல்லாம் நாங்க போய் சேர்ந்துருவோம். உங்களுக்கு ஏன் தரக்கவல? சும்மாருமா, மகமாய் காப்பாத்திட்டு போறோம். ஆமா ஆமா, நம்ம சக்திக்கு மீறி போயிடுச்சுன்னா அப்புறம் அந்த பராசக்தி தான் காப்பாத்தணும். கிளம்புங்க கிளம்புங்க. போயிட்டு வாங்க. வரேன். நல்லூர், புதூர், காட்டூர், கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். என்னப்பா போடா டேய். நல்லூர், புதூர், காட்டூர், கோயம்புத்தூர். நல்லூர், புதூர், காட்டூர், கோயம்புத்தூர்.
7 8 9 10 11 12 13 14 15 என்னமா அது? கடலை. அது தெரியுது. இது என்ன? கடலை தோல். இது கூட தெரியாதா? பஸ்ஸுக்குள்ள இப்படித்தான் தோலை உரிச்சு போடுறத. பின்ன என்ன, இதையும் சேர்த்து வாயில போட்டுக்குவாங்களா? எதுவா சரிங்க, வாய் வலிக்க போகுது. காலேஜ்ல படிக்கிறீங்க, கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் கிடையாது. பஸ் இப்படித்தான் சுத்தப்படுத்துறத. பெரிய டீலக்ஸ் பஸ். இந்த தகர டப்பா கெட்ட கெட்டுக்கு சுத்த முடிதான் குறைச்சல். என்னடா அது பொம்பளை கிட்ட தகராறு? உண்டா? கடலை தோலை வண்டிக்குள்ள உரிச்சு போட்டது இல்லாம நம்ம வண்டியை தகரடப்பா வண்டின்னு கிண்டல் வேற பண்றாங்கடா. உடேண்டா. ஏமா, எங்க வண்டி தகரடப்பா வண்டிதான். சரி. ஆனா எல்லா வகையிலையும் நேரம் தவறாம போறது எங்க பஸ் சர்வீஸ் ஒண்ணுதான். நாங்க கரெக்டா தான் நடக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்ங்கறீங்க? மரியாதையா அந்த தோலெல்லாம் அள்ளி வெளியில போடுங்கன்னு சொல்றேன். அதுதான் முடியாது. கரெக்ட். என்ன கரெக்ட்? டைம் கீப்பரோட பொண்ணுங்க இப்படித்தான் பேசுறத. அது சரி, சாதாரணமா சொல்லியிருந்தா நாங்க செஞ்சிருப்போம். அதிகாரத்தோட சொன்னா அதுக்கெல்லாம் நாங்க கட்டுப்பட மாட்டோம். ரொம்ப ரொம்ப கரெக்ட். இந்த பாருங்க, இந்த தோலெல்லாம் அள்ளி வெளியில போடல, பஸ் நிறுத்திடுவாமா. கொஞ்சம் இருங்க சார். ஏமா, உங்களால நாங்களும் நடு ரோட்ல நிக்கணுமா? எடுத்து போடுங்கம்மா. நீங்க சொன்னீங்களேன்னு ஒத்துக்கிறோம். உங்களுக்காக இல்ல. மாசம் வந்து அம்பாளுக்கு பாவாடை சாத்துறீங்க. உங்க பக்திக்கு அம்பாள் நிச்சயம் பக்க துணையா இருப்பா. அந்த நம்பிக்கையில தாங்க வாழ்ந்துகிட்டே இருப்போம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வரணும் தான் நினைக்கிறோம். இந்த கிராமத்துக்கு பஸ் வசதி இல்லைங்களே. வண்டி கட்டிக்கிட்டு தானுங்களே வர வேண்டியிருக்கு. சரியா, எங்களுக்கு உத்தரவு கொடுக்குறீங்களா? நீ மட்டும் நீ தனியா குளிக்க வந்திருக்க. உங்க அக்கால வரலையா? மொத்தமா வந்தாத்தான் 6 பேரும் பொண்ணுங்களா